டே 16 of 25 அட்வான்ஸ்ட் மாடியூல் ஆரம்பிக்குது. டேஸ் 1 இருந்து 15 வரைக்கும் பேசிக்ஸ், ஃபன் டைப்ஸ், ஹவு டு மாடியூல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ்க்கு போகிறோம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் மார்க்கெட் கிராஷ் ஸ்ட்ராட்டஜி. கிராஷ்ல பேனிக் பண்றவங்க லூஸ் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இந்த டிஃபரன்ஸ் இன்னைக்கு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். மொத்தம் 22 ஸ்லைட்ஸ். இதுல கிராஷ் டைப்ஸ், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, சைக்காலஜி, ராங் அண்ட் ரைட் ரியாக்ஷன்ஸ், எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி, ஸ்லம் சம் டெப்ளாய்மெண்ட், 3 phase ஸ்ட்ராட்டஜி, கேஸ் ஸ்டடிஸ், மென்டல் ஃப்ரேம்வொர்க், ஆக்ஷன் பிளான் வரைக்கும் பார்க்க போறோம். Are you ready for financial freedom? Master mutual funds and the stock market. Welcome to Universal Money Mart. வாட் இஸ் மார்க்கெட் கிராஷ் பத்தி பார்க்கறோம். இதுல முக்கியமா 4 டைப்ஸ் இருக்கு. கரெக்ஷன், பியர் மார்க்கெட், கிராஷ் அல்லது கிரைசிஸ், அப்புறம் செக்டார் கிராஷ். ஹிஸ்டாரிக்கல் கிராஷஸ் பற்றி பார்ப்போம். இந்தியாவில் நடந்த முக்கிய கிராஷஸ் 2000 55%, 2008 60%, 2011 28%, 2015 25%, 2018 15%, 2020 38%. ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. 100% ட்ராக்கர் ரெக்கார்ட். பொறுமையா இருந்த இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே ஜெயிச்சிருக்காங்க. கிராஷ் சைக்காலஜி பத்தி பார்க்கலாம். மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்ச உடனே சந்தேகம் வரும். அப்புறம் தொடர்ந்து சரியும் போது பயம் அதிகமாகும். கிராஷ் ஆகும்போது பேனிக் ஆகிடுவாங்க. கடைசியில பாட்டம் வந்துடும் போது நம்பிக்கை போய் விரக்தி வந்துடும். மார்க்கெட் மறுபடியும் ஏறும்போது தான் நம்பிக்கை வரும். ஆனா முழுசா ரெக்கவர் ஆன பிறகுதான் வருத்தப்படுவாங்க. இந்த பேனிக் செல்லர்ஸ் பாட்டம்ல எக்ஸிட் ஆகி முழு ரெக்கவரியும் மிஸ் பண்ணிடுவாங்க. ராங் ரியாக்ஷன்ஸ் பத்தி பாக்குறோம். பேனிக் பண்ணி வித்துட்டா பேப்பர்ல நஷ்டம்ன்றது நிரந்தரமாயிடும். கிராஷ்ல எஸ்ஐபியை நிறுத்தினா ஆவரேஜ் பண்ண முடியாது. தினமும் நியூஸ் பார்த்தா கவலை அதிகமாகும். பாட்டமுக்காக வெயிட் பண்ணிட்டு கேஷ் கையில வச்சிருந்தா ஃபாஸ்ட் ரெக்கவரியை மிஸ் பண்ணிடுவோம். ரைட் ரியாக்ஷன்ஸ் பத்தி பார்க்கறோம். நியூஸை பார்க்காம ஆஃப் பண்ணிடுங்க. எஸ்ஐபியை எப்பவும் தொடரட்டும். ஸ்லம்சம் டெப்ளை பண்ண பணம் இருந்தால் முதலீடு செய்யலாம். தினமும் நேவே பார்க்காம ஃபண்டமெண்டல்ஸை பாருங்க. முடியும் என்றால் எஸ்ஐபி ஸ்டெப் அப் செய்யலாம். அமைதியா இருந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்புங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறோம். எஸ்ஐபியை தொடர்வது எப்படி நமக்கு உதவி செய்கிறது என்று. ஜனவரியில ₹50 நேவைக்கு 200 யூனிட்ஸ் வாங்கினா மார்ச் கிராஷ்ல ₹30 நேவைக்கு 333 யூனிட்ஸ் வாங்கலாம். பாட்டம்ல ₹28 நேவைக்கு 357 யூனிட்ஸ் வரும். ஜூன்ல ₹55 ஆகும்போது மொத்தம் 1543 யூனிட்ஸ் இருக்கும். 60,000 முதலீடு 84,865 ஆகி இருக்கும். கிராஷ் நமக்கு உதவி செய்திருக்கிறது. ஸ்லம்சம் டெப்ளாய்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இதுல 4 டிரான்ச் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றோம். மார்க்கெட் 15% விழுந்தால் 25% முதலீடு பண்றோம். 25% விழுந்தால் அடுத்த 25% போடுறோம். அப்படியே 35 மற்றும் 40% தலா 25% போடுறோம். மொத்தத்தையும் ஒரேடியா போடாம பிரிச்சு போடணும். முதலீட்டுக்கு முன்னாடி எப்பவும் எமர்ஜென்சி ஃபண்ட் தயாராக இருக்கணும். 3 phase ஸ்ட்ராட்டஜியை பார்க்கறோம். phase 1 அதாவது மார்க்கெட் 10 இருந்து 20% விழும்போது பேனிக் ஆகாம முதல் டிரான்ச்சை முதலீடு செய்யணும். phase 2 மார்க்கெட் 20 இருந்து 40% சரியும் போது இதுதான் நமக்கு பெரிய வாய்ப்பு. அதனால டிரான்சஸ் 2 மற்றும் 3 முதலீடு செஞ்சு எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணணும். phase 3 மார்க்கெட் ரெக்கவர் ஆக தொடங்கும். அப்போது கடைசி டிரான்ச்சை முதலீடு செஞ்சு போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணி எஸ்ஐபியை தொடர்ந்து செய்யணும். ஃபியர் வெர்சஸ் கிரீட் இண்டெக்ஸ் பற்றி பார்க்கிறோம். 0 இருந்து 25 வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபியர், இது ஒரு பை சிக்னல். 25 இருந்து 45 வரைக்கும் ஃபியர், இதுல நாம அக்யூமுலேட் செய்யலாம். 45 இருந்து 55 வரைக்கும் நியூட்ரல், இதுல நாம ரெகுலர் எஸ்ஐபியை தொடரலாம். 55 இருந்து 75 வரைக்கும் கிரீட், இதுல நாம எச்சரிக்கையா இருக்கணும். 75 இருந்து 100 வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் கிரீட், இதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு கிராஷ் போது போர்ட்ஃபோலியோவை எப்படி பார்க்கணும்னு பார்க்கறோம். ஃபண்ட் குவாலிட்டி, அலோகேஷன் ட்ரிஃப்ட், எமர்ஜென்சி ஃபண்ட், அப்புறம் கோல் டைம் லைன் செக் பண்ணணும். தினமும் நேவே செக் பண்றதையும் பேனிக் ஆகி ஃபண்டுகளை மாத்துறதையும் தவிர்க்கணும். கோவிட் 2020 கேஸ் ஸ்டடி பத்தி பார்க்கலாம். ஜனவரி 24 12,430, மார்ச் 23 7,511 பாட்டம், ஜூன்ல 10,302 ரெக்கவரி, ஜனவரி 2021 14,644 ஆல் டைம் ஹை, டிசம்பர் 2021 18,000 பிளஸ் 4x ஃப்ரம் பாட்டம். 9 மாசத்துல ரெக்கவரி ஆயிடுச்சு. எஸ்ஐபி தொடர்ந்தவங்க அதிக செல்வம் சேர்த்தாங்க. செக்டார் ரொட்டேஷன் பத்தி பார்க்கலாம். ஐடி செக்டார் வேகமா விழும், வேகமா ரெக்கவர் ஆகும். பேங்கிங் செக்டார்ல குறைவான தாக்கம் இருக்கும், ஆனா ரெக்கவர் ஆக நேரம் ஆகும். பார்மா மற்றும் எஃப்எம்சிஜி செக்டார்கள் பாதுகாப்பு தன்மை கொண்டவை, குறைவாக விழும். ஆட்டோ செக்டார் சைக்கிளிகள் வேகமா விழும். ரியல் எஸ்டேட் செக்டார் கடுமையா விழும், ரெக்கவர் ஆக ரொம்ப நேரம் ஆகும். கிராஷ்ல லிக்விட் மற்றும் ஓவர் நெட் செக்டார்களின் தாக்கம் இருக்காது. ஷார்ட் டூரேஷன் செக்டார்கள்ல குறைந்த அளவில் தாக்கம் இருக்கும். கில்ட் செக்டார்கள் வட்டி விகித குறைப்பால் பயனடையலாம். கார்ப்பரேட் பாண்டுகளில் ஏஏஏ ரேட்டிங் உள்ளவற்றை மட்டும் பார்க்கலாம். கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுகளை தவிர்ப்பது நல்லது. எஸ்ஐபி ஸ்டெப் அப் இன் கிராஷ் பத்தி பார்க்கலாம். யூனிட்டுகள் விலை குறைவாக இருக்கும் போது ஸ்டெப் அப் செய்தால் ஆவரேஜ் பண்ணுவது மிகச் சிறந்த வழி. மார்ச் 2020 ₹10,000 இருந்த எஸ்ஐபியை ₹15,000 உயர்த்தி இருக்கலாம். அந்த யூனிட்டுகள் விலை குறைவாக இருந்ததால் டிசம்பர் 2021 4 மடங்கு வளர்ந்திருக்கும். மென்டல் ஃப்ரேம்வொர்க் பத்தி பார்க்கலாம். பஃபெட் சொல்வது போல மற்றவர்கள் பயப்படும் போது நீங்க தைரியமா இருக்கணும். எல்லாரும் பேராசையாக இருக்கும்போது எச்சரிக்கையா இருக்கணும். குறுகிய காலத்தில் மார்க்கெட் ஒரு ஓட்டிங் மிஷின், நீண்ட காலத்தில் ஒரு வெயிங் மிஷின். நம்மளோட மந்த்ரா கிராஷ் என்பது நல்ல பிசினஸ்களில் உள்ள தள்ளுபடி விற்பனை. நாம இன்னும் அதிகமா வாங்குவோம்.
கிராஷ் ப்ரெடிக்ஷன் பத்தியும் பார்க்கலாம். 97% ஃபண்ட் மேனேஜர்கள் டைம் பண்ண தவறி விடுவார்கள். டாப் 10 நாட்களை தவறவிட்டால் 50% குறைவான ரிட்டர்ன் தான் கிடைக்கும். 2009 ரெக்கவரி ஆகும் என்று யாரும் கணிக்கவில்லை. ஆக்டிவ் டைமர்ஸை விட எஸ்ஐபி இன்வெஸ்டர் அதிக ரிட்டர்ன் பெறுகிறார். மார்க்கெட்டை டைம் செய்வதை விட டைம் இந்த மார்க்கெட் தான் முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்ட் ரோல் பற்றி பார்ப்போம். இதனால முதலீடுகளை பாதுகாக்கலாம், இல்லை என்றால் பாட்டம்ல விற்க நேரிடும். மன ரீதியான பாதுகாப்பு இருப்பதனால் பேனிக் முடிவுகள் எதையும் எடுக்க மாட்டோம். ஸ்லம்சம் வாய்ப்புகளையும் பயன்படுத்த முடியும். ஆக்ஷன் பிளான் பற்றி பார்க்கலாம். இப்போதே 6 மாத எமர்ஜென்சி ஃபண்ட் வையுங்கள். எஸ்ஐபி ஆட்டோ டெபிட் செட் செய்யுங்கள். நியூஸ் அலர்ட்களை ஆஃப் செய்யுங்கள். கிராஷ் வரும்போது ஸ்லம்சம் பிளான் பற்றி முன்கூட்டியே முடிவு செய்யுங்கள். எஸ்ஐபி ஸ்டெப் அப் செய்வதற்கு தயாராகுங்கள். எப்பவும் மந்திரத்தை நம்புங்கள். கிராஷ் என்பது தள்ளுபடி விற்பனை. நாம இன்னும் அதிகமாக வாங்குவோம். சுருக்கமாக சொன்னால் மார்க்கெட் கிராஷ் ரெக்கவராக 100% வாய்ப்பு உள்ளது. எஸ்ஐபியை எப்போதுமே நிறுத்தாதீங்க. 4 டிரான்ஸ் லம்சம் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட் என்பது ஒரு ஆயுதம். மார்க்கெட்டை டைம் செய்வது சாத்தியமில்லை. சிறந்த பிசினஸ்கள் விலை குறைவில் கிடைப்பது ஒரு வாய்ப்பு. இதுதான் நமது பாடத்திட்டம். அடுத்ததாக நாளைக்கு போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். சிறிய எஸ்ஐபிகள், பெரிய கனவுகள், நிலையான வளர்ச்சி. நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் universalmoneymart.com இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய ஆர்டிகல் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்து இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhyalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. Please verify official details before acting.